Hi friends, இன்னைக்கு நாம geometrical opticsல refraction reflection பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னா, ஸோ லைட் ரேஸ் வர்றது ஒரு மிரரில் ஒரு கிளாஸியான சர்ஃபேஸில் படும்பொழுது அந்த லைட் வந்து என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பாருங்கள், அந்த லைட் வந்து அந்த மிரரில் படுது. ஸோ அப்படியே பட்டு லைட் வந்து திருப்பி அப்படியே எதிரொலிப்பது. ஸோ இதை தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து ரிஃப்ராக்ஷன்னா இப்போ இது வந்து ஒரு பார் லென்ஸு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி. ஸோ இப்போ இதில் வந்து லைட் ரேஸ் பட்டு அது வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து லைட் பெனிட்ரேட் ஆகுது. ஸோ இதை வந்து லைட் டீவியேஷன் சொல்லுவோம். இதான் ரிஃப்ராக்ஷன், ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்து போகுது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம், தமிழில் குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா சென்டரில் திக்காக இருக்கும், எட்ஜில் வந்து தின்னாக இருக்கும். ஸோ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு ப்ளஸ் லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரிசம் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ சென்டரில் வந்து பேஸ் இருக்கும், எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்பெக்ஸ் இருக்கும். ஸோ 2 பேஸ் டு பேஸு, எட்ஜில் வந்து அப்பெக்ஸ். ஸோ அப்போ லைட் ரேஸ் வரும்பொழுது ஸோ கரெக்டாக பேஸ் நோக்கி தான் வரும். ஸோ அப்போ அதனால் இந்த லென்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு பாயிண்டில் அது மீன்ஸ் கன்வெர்ஜ் ஆகிறதுனால இது கன்வெர்ஜிங் லென்ஸு. இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஹைப்பர்மெட்ரோபியா, தூர பார்வைக்கு வந்து இது வந்து கரெக்ட் பண்ணுறது இந்த லென்ஸு, ஓகேங்களா. ஸோ அது பாருங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆனது. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா பைகான்கேவ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எட்ஜில் வந்து திக்காக இருக்கும், சென்டரில் வந்து தின்னாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் ப்ரிசம் எப்படி இருக்குன்னா, ஸோ அந்த எட்ஜில் வந்து பேஸ் இருக்கும், சென்டரில் வந்து அப்பெக்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் வந்து சென்டரில் மெர்ஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா, இப்போ ஒரு லைட் ரேஸ் வரும்பொழுது ஒரு லைட் ரேஸ் வந்து பேஸ் சைடு டைவர்ஜ் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரைட்டில் வருது ஸ்ட்ரைட்டாக போயிடும், ஓகேங்களா, அஃபெக்ட்ஸில் பட்டு. இன்னொரு சைடு வர்றது இன்னொரு பேஸ் சைடு, ஸோ டைவர்ஜிங் ஆகிடும். ஸோ அதனால் இதை வந்து டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா லைன் ஃபோக்கஸ் லென்ஸ்னு சொல்லுவோம். பாருங்கள், ஒரு லைன்லேயும் 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த போல் தான் வந்து அது ஃபோக்கஸ் ஆகும். இது வந்து எதுக்குன்னா மயோப்பியா கரெக்ஷனுக்கு நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஸோ கிட்ட பார்வை, ஓகேங்களா. ஸோ இதுக்கு தமிழில் வந்து குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2 பக்கமும் அப்படி பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து இது வந்து குழி லென்ஸு, கான்கேவ் லென்ஸு, பைகான்கேவ் லென்ஸு. என்னென்னா 2 பக்கமும் குழியாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இது பைகான்கேவ். ஃபஸ்ட்டு பார்த்தது பைகான்வெக்ஸ், 2 பக்கமே திக்காக இருக்கும். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு சொல்லலை. ஸோ இது வந்து பைகான்வெக்ஸ் என்னென்னா 2 பக்கமே வந்து திக்காக இருக்கும். ஸோ இது வந்து பாயிண்ட் ஃபோக்கல் லென்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளானோ கான்வெக்ஸ். ஸோ பிளானோ கான்வெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாகவும் இன்னொரு சைடு வந்து திக்காகவும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம பிளானோ கான்வெக்ஸ்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து மீன்ஸ் பாயிண்ட் ஃபோக்கஸ் தான். அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பிளானோ கான்கேவ். ஸோ ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து கர்வாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து லைன் ஃபோக்கல் தான். லைட் ரேஸ் வந்து என்ன ஆகும், டைவர்ஜ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் தெளிவாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.